ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டில் தங்கம் வாங்குறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சகோதரி ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கிற உங்களை அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால தான் என்னால் அடுத்தடுத்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி தமிழ் புத்தாண்டில் தங்கம் வாங்க எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தெரியும், கோல்டோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ராக்கெட் வேகத்தில் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இருந்தாலுமே நம்ம விலை ஏறுது அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய தங்கம் வாங்கக்கூடிய விஷயத்தை தவிர்த்திட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எமர்ஜென்சிக்கு யார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, தங்கம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு கை கொடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் முடிஞ்சவங்க வாங்குறதுக்கு ட்ரை பண்ணணும். நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற பிளான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாராலையும் வாங்கக்கூடிய ஒரு பிளான் தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதனால் தொடர்ந்து முழுமையாக வீடியோவை பாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ தமிழ் புத்தாண்டு நம்மளுக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 நம்மளுக்கு வருது. அன்றைக்கி ஒரு நல்ல நாள். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது வருஷம், தமிழ் வருஷம். நம்மளாம் தமிழர்கள் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக தமிழ் புது வருடத்தில் நம்ம ஒரு புது வரவு அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லது தானே. கண்டிப்பாக அதை நம்ம முயற்சி பண்ணலாம். எத்தனை நாட்கள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பிப்ரவரி மாதம் நான் இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணும்பொழுது 10ஆம் தேதி அல்லது 11ஆம் தேதியாக இருக்கும். அதனால் அதை நான் கால்குலேஷனுக்கு எடுத்திருக்கேன். இப்போ 11ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி, ஏன்னா பிப்ரவரியில் நம்மளுக்கு இந்த வருஷம் 28 நாட்கள் தான் வந்திருக்கு. அதனால் இதில் ஒரு 17 நாட்கள் இருக்குது. அடுத்தது மார்ச் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 31 வரைக்கும் 31 நாட்கள் இருக்குது. ஏப்ரலில் 1ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் எடுத்திருக்கேன். ஏன்னா 14ஆம் தேதி நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். அப்போ மொத்தமாக எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61 நாட்கள் இருக்குது. இந்த 61 நாட்களில் நம்ம ஏதோ ஒரு நாளை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா 60 நாட்கள் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். இந்த 60 நாட்களில் எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கோல்டோட ரேட் 8/2/2025 உள்ள ரேட்டை வச்சு நான் கால்குலேட் பண்ணியிருக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது ரேட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அல்லது டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேஷனாக போட்டுக்கோங்க. 7,945 ரூபாய். நம்ம கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 7,000 வரும்பொழுதே நம்ம பயந்தோம். பட் 7,945 ரூபாய், அதாவது 8,000 ரூபாய் வந்துருச்சு. இந்த வித்தின் ஒன் மந்த்தில் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சஸ் இருக்குது. இருந்தாலும் நம்ம தவிர்க்க முடியாது இல்லைங்களா? இப்போ கோல்டு நான் இந்த வீடியோவில் காயின்ஸ் வாங்குறதுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு 60 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நகையாக வாங்கும்பொழுது கூடுதலான அமௌண்ட்டு நம்ம தர வேண்டியது இருக்கும். அப்படிங்கிறதுனால நான் காயின்ஸாக எடுக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வரும்னு கால்குலேஷன் கொடுத்துருக்குறேன். இப்போ கோல்டு காயினாக வாங்குறீங்க அப்படின்னா 2% 4% வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது கடைகளில். இப்போ நான் கரெக்டாக எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அது இல்லாமல் நம்ம ஜிஎஸ்டி 3% கொடுக்கணும். ஒரு சில கடைகளில் 2%, 3%, 4% இருக்குது. நீங்கள் எந்த கடையில் வாங்குறீங்களோ அங்கே அப்ராக்சிமேட்டாக 3% இருக்குது அப்படின்னா நீங்கள் கோல்டு காயின் வாங்குறதுக்கு 100க்கு 3% வேஸ்டேஜ் கொடுக்கணும். 100க்கு 3% என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கொடுக்கணும். அப்போ மொத்தமாக இந்த இடத்துல நான் எழுதும்போது மிஸ் பண்ணியிருக்கேன். 100க்கு 6% அதாவது 100 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 ரூபாய் நம்ம கூடுதலாக கிடைச்சா மட்டும்தான் கோல்டு காயின் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ கால்குலேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 100க்கு 6 ரூபாய் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். 1 கிராம் கோல்டு காயின் 7,945 ரூபாய் அப்படின்னா 476.7 ரூபாய் கூடுதலாக நம்ம எதுக்கு கொடுக்கணும்னா இந்த கோல்டு காயினை வாங்குறதுக்கு கொடுக்கணும். அப்போ 477 ரூபான்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ டோட்டல் பார்த்தோம் அப்படின்னா 7,945 கூடுதலாக நம்மளுக்கு ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் 477 ரூபாய் கொடுத்தோம்னா 8,422 ரூபாய். அதாவது இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம் அப்படின்னா 8,500 ரூபாய். அப்போ 1 கிராம் வாங்குறதுக்கு நம்ம இன்னைய ரேட்டுக்கு தான் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். 8,500 ரூபாய் நம்மளுக்கு கையில் இருக்கணும். இதுவே 8,500ங்கிறது ஒரு 9,000 இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாலும் அதையும் நம்ம அதுக்கான கால்குலேஷனையும் போட்டுட்டு நம்ம வாங்குறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ பார்த்தோம்னா 8,500லேருந்து 9,000 வரைக்கும் சேமிக்கிறது எப்படி, அதாவது 1 கிராம் சேமிக்கிறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 9,000 8,500 சேமிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா தின சேமிப்பு, வார சேமிப்பு, மாத சேமிப்பு இது 3ஐயும் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேவிங் ஐடியாஸ் நான் ஒரு 2 மாதத்துக்கு நான் கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய வருமானம் இருக்குது இல்லைங்களா? அந்த வருமானத்தில் மாதம் ஒரு 1,000 ரூபாய், அப்போ 2,000 ரூபாய் இங்கே கிடச்சிரும். அடுத்தது ஏதாவது ஒரு மணி சேவிங் சேலஞ்ச் பண்ணுங்கள். அதில் ஒரு மாதத்துக்கு 750 ரூபாய் 750 ரூபாய் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா மணி சேவிங் சேலஞ்ச் ஐடியாஸ்னு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி கூட நீங்கள் பார்த்து பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ், அதாவது உங்களுடைய மாத செலவுகள் இருக்கு இல்லைங்களா? பட்ஜெட் போட்டு செய்வோம் இல்லையா? அந்த செலவுகள்லேருந்து 3,550 ரூபாய் 2 மாதத்தில் நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுங்கள். அடுத்தது சில்லறை காசுகள். சில்லறை காசுகள் அப்படிங்கிறது ஒரு 650 ரூபாய். அதாவது இது எல்லாமே நான் 2 மாதத்துக்கு கணக்கு சொல்லியிருக்கேன். அடுத்தது வார சேமிப்பு.
இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு ரூ. 200 சேமிச்சிங்கன்னா ரூ. 800 கிடச்சிரும். இதுவே வந்து 2 மாதத்துக்கு ரூ. 1600 கிடச்சிரும். இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் கொடுத்துருக்கிறேன். உங்கள் வீட்டினுடைய பட்ஜெட் பிளானிங் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளானை மாற்றிக்கலாம், ஆல்ட்ரேட் பண்ணி சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது வந்து ஐடியா மட்டும்தான். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 8500 நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்ம வந்து 1 கிராம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். முடிஞ்சவங்க முயற்சி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும், 100 மில்லிகிராம் வந்து வாங்குறதுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரூ. 1000 இருந்தாவே போதும். இதை வந்து பிளான் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். இப்போ வந்து 60 நாட்களில் வேறு எப்படி வந்து சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தின சேமிப்பு அப்படிங்கிறத 60 நாள் இருக்கு இல்லைங்களா, ஒரு ரூ. 145 தினம் வருமானம் வர்றவங்க எடுத்து வச்சிங்கன்னா ரூ. 8700 கிடச்சிரும். அதுவே வந்து வார சேமிப்பு 8 வாரங்கள் இருக்குது. 8 வாரத்துக்கும் ரூ. 1065 எடுத்து வச்சோம்னா, ஒரு சிலருக்கு வந்து வார சம்பளம் இருக்கு இல்லைங்களா, அந்த வார சம்பளத்தில் ரூ. 1065 8 வாரத்துக்கு எடுத்து வச்சிங்கன்னா ரூ. 8520 நம்மளுக்கு வந்து கிடச்சிரும் 1 கிராம் வாங்குறதுக்கு. அதுவே மாத சேமிப்பு அப்படிங்கிறவங்க ஒரு 3 மாதம் இந்த மாதத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 3 மாதத்தையும் சேர்த்தோம்னா ரூ. 2840 எடுத்து வச்சோம்னா ரூ. 8520 கிடச்சிரும். இது வந்து தினம் வருமானம், வார வருமானம், மாத வருமானம் இப்படி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஷேர் பண்ணியிருக்கிறேன். 1 கிராம் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிளான் பண்ணோம்னா நம்ம வாங்கிடலாம். ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தது பார்த்தீங்க அப்படின்னா 4 கிராம் வாங்குறதுக்கு கேட்டிருந்தாங்க. அப்போ அதற்கான ஐடியாவை ஷேர் பண்ணணும் இல்லைங்களா, அதனால தான் 4 கிராம் வாங்குறதுக்கு எப்படி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கிராம் வந்து ரூ. 8500 அப்படின்னு கால்குலேட் பண்ணுறோன்னா 4 வாரத்துக்கு 34,000 வருது. இந்த 34,000 அவங்க எப்படி வந்து பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் 60 நாள் இருக்கு இல்லைங்களா, தினமும் ஒரு ரூ. 570 எடுத்து வைக்கிற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா ரூ. 34,200 கிடச்சிரும். அப்போது நீங்கள் 4 கிராம் வாங்கிட முடியும். சப்போஸ் இந்த மாதிரி எதுவுமே உங்களால் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 100 மில்லிகிராம் வாங்குறதுக்கு 60 நாள் இருக்குது உங்கள் கையில். அந்த 60 நாளில் டெய்லி ஒரு ரூ. 10 இருந்து ரூ. 20 ஒரு ரூ. 15 எடுத்து வச்சிங்கன்னா ரூ. 900 கிடச்சிரும். இதை வச்சு நம்ம தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு 100 மில்லிகிராம் கண்டிப்பாக வாங்கிட முடியும். இந்த ஐடியாவை வந்து ஃபாலோ பண்ணி நீங்களும் வந்து தமிழ் புத்தாண்டில் பார்க்குற வியூவர்ஸ் அத்துணை பேருக்கும் அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோட நீங்களும் வீட்டுக்கு தங்கத்தை அன்றைய நாளில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.